டென்சர் அரித்மெட்டிக்னு சொல்ல வாரது என்ன? ஒரு டென்சர் ஆப்ரேஷன் லைக் என்ன அவர் உங்களோட ட்ரெடிஷனல் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை தான் நாங்கள் என்ன டென்சர் அரித்மெட்டிக்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான என்ன அட்ரிபியூட் பார்த்தோம். அது எப்படி நாங்கள் ஒரு டென்சர் ஒன்று இருந்தால் எப்படி அந்த அட்ரிபியூட் லைக் டேட்டா டைப், டைமென்ஷன், சைஸ் இல்லாட்டி என்ன டிவைஸில் வந்து எங்களோட டென்சரை ப்ராசஸ் பண்ணுறோம். லைக் இது NVIDIA டைப் சிப்பில் பார்க்குறோமா இல்லாட்டி என்ன சிபி அந்த மாதிரி ரட்சனல் சிப்பில் ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் லாஸ்ட் வீடியோவில் செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் ஒரு டென்சர் ஃப்ளோ வந்து என்ன ஒரு சீரிஸாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பட் ஸ்பைட்டோலேருந்து டைமென்ஷன், வேரியஸ் டைமென்ஷன் டென்சர்ஸ் கிரியேட் பண்ணுறது, 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன், இந்த மாதிரி டென்சர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, மற்ற இமேஜை வந்து எப்படி டென்சரில் ரிப்ரசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துருந்தோம். சரியா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? தயவு செய்து என்ன என்னோட சேனலில் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி வந்து என்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து பைட்டோஜை யூஸ் பண்ணி ஒரு டென்சரில் வந்து அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்டா, எங்களோட டென்சர் அட்ரிபியூட்டை டென்சர் என்ன ஆப்ரேஷன் செய்கிறதுக்கான எங்களோட பைடோச் லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் பைடோச் பார்த்துட்டு வரோம். ஓகே, நான் ஆல்ரெடி என்னோட சேனல் வந்து டென்சர் ப்ளஸ் சீரிஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இது டோச் லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன ஒரு டென்சரோட கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன வந்து எங்களோட மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை வந்து நாங்கள் டென்சரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒன்றுமே இல்லை, சிம்பிள்ஸ். அவங்களோட அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரியான ஆப்ரேஷனை எப்படி பைட்டோஜை பேஸ் பண்ணி அப்ரோச் பண்ண போகிறோம்ன்றதை எங்களுடைய பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டென்சர். ஸோ அகெயின் ஒரு டென்சர் கிரியேட் பண்ணுறேன்னு நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் டோச் டாட் டென்சர் இந்த மெத்தட்லேயே டென்சர் ஒன்று கிரியேட் பண்ணேன். அகெயின் ஒரு 1 டைமென்ஷனல் டென்சர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் நம்பர்ஸ் செட் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 எலிமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நான் கிரியேட் பண்ண டென்சர் அகைன் சும்மா பிரிண்ட் பண்ணி பார்த்து லெட்ஸ் ஒர்க் ஆகுது இல்லையோன்னு பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட டென்சர். இதில் வந்து நாங்கள் ரெண்டு ரெண்டு விதமான மெத்தட் இருக்குது. நாங்கள் இதில் செய்கிறது என்ன டென்சர் ஆப்ரேஷனை நாங்கள் செய்கிறதுக்கு ரெண்டு விதமான மெத்தட் இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட் மெத்தடில் வாங்கலாம் எங்களோட பைத்தனை பேஸ் பண்ணின ஒரு அப்ரோச். பைத்தனை பேஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்ச டென்சர் ஆப்ரேஷன், எங்களோட அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து நாங்கள் ஆல்ரெடி பைத்தனில் எப்படி செய்தாங்களோ அதே மாதிரியான ஒரு அப்ரோச்சில் வந்து செய்யப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அடிஷன் பண்ணுறேன்டா என்ன செய்வீங்க என்ன, உங்களோட டென்சர் தெரியும், எங்கள் டென்சர் வெளியே என்ன ஒரு 1 டைமென்ஷனல் என்ன 1 டைமென்ஷனல் டென்சர் ஆக்சுவலி வெக்டர் என்ன. ஸோ இந்த இந்த வேலையில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுத்தோம்டா அவுட்புட்டை பார்க்கலாம் இப்படி என்ன மாதிரி இந்த வந்து இந்த அடிஷன் நடக்குது இல்லாட்டி என்ன எப்படி இந்த கூட்டல் நடக்குதுன்னு உங்களுக்கு பார்க்க வழங்கும். பார்த்தீங்கன்னா உங்களோட 14 இருந்தது நாங்கள் 10 அடுக்கு என்ன எலிமெண்ட் வைஸ் வந்து என்ன இந்த அடிஷன் நடக்குது. அடிஷன் வைக்க 10ஓட என்ன 10 வந்து 14ஓட ஆட் பண்ணிங்களா 24, அகெயின் 12 வந்து 10ஓட ஆட் பண்ணிங்களா 21, அண்ட் அகெயின் 30 வந்து என்ன 10ஓட ஆட் பண்ணிங்களா 40. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வழங்கும் எலிமெண்ட் வைஸ் வந்து இந்த அடிஷன் நடக்குது. அகெயின் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணுறீங்க, இந்த டென்சர் -500 கொடுக்குறேன் கொடுத்து ரன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன அகெயின் என்ன எலிமெண்ட் வைஸ் தான் அந்த சப்ஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு பார்க்க எவ்வளோ வேணும் 14, 11, 30 வந்து எங்கள் டென்சரில் இருக்குது. நாங்கள் இங்கே வந்து என்ன 5 வந்து என்ன சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன 14, 5 ஒன்று தெரியும் 9, ப்ளஸ் 11 இருந்த 5 போகும்போது 6, அண்ட் அகெயின் 30 இருந்து என்ன 5 போனோம்னா 25. ஸோ இது என்ன எங்களோட சப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம். இப்போ எங்களோட மல்டிப்ளிகேஷன் அகெயின் சொன்னாங்க பைத்தனை பேஸ் பண்ணி ஒரு அப்ரோச் வந்து ஸோ நான் இதில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்ன 42, 33, 90 அகெயின் அப்போ என்ன ஈச் எலிமெண்ட் வந்து என்ன 3ஆல் வந்து மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ அகெயின் நான் சொன்னேன் இது வந்து பைத்தன் இப்போ வளமையாக வந்து உங்களோட பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் இந்த மாதிரி ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்வீங்களா சிமிலராக தான் என்ன இங்கே வந்து அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இங்கே பைட் வச்சு நாங்கள் என்ன அப்ளை பண்ணுறோம். அகெயின் நீங்கள் ஒரு டிவிஷன் பண்ணுறனாலும் என்ன டென்சர் பை 2 பார்த்தீங்கன்னா என்ன டிவிஷன் என்ன அந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ நாங்கள் என்ன ப்ளாட் வேல்யூஸ் வந்து என்ன ப்ளாட் டேட்டா டைப்பில் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நாங்கள் 14. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன டிவைட் பண்ண வேண்டாம் 2 நாங்கள் 11 இருக்குது. ஸோ 11 வந்து டிவைட் பண்ணுவோம் 5.5 அகைன் 13 டிவைட் பண்ணும்போது 15 வருது. சரியா, அப்போ இதான் எங்கட ஒரு ட்ரெடிஷனல் பேஸ்ட் என்ன இதான் ஒரு ரெக்கமெண்டட் மெத்தட்னு நான் சொல்லுவேன். சரி, நீங்கள் பைத்தனை பேஸ் பண்ணி போகிறது என்ன ரொம்ப எங்களுக்கு என்ன ஒரு கன்வென்ஷனான மெத்தட். எனக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு என்ன பைட்டோஜில் இருக்கிற ப்ரீபில்ட் லைப்ரரியில் என்ன ப்ரீபில்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க, ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன் பில்ட் இன் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் வந்து என்ன இதை எப்படி பில்ட் இன் ஃபங்க்ஷன் என்ன பில்ட் இன் ஃபங்க்ஷன் இல்லை போட்டு வரும். ஸோ இதை பில்ட் இன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஆல்ரெடி என்ன இதுக்கான ஸ்பெசிஃபிக்காக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு என்ன பைட்டோச் வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணி. ஸோ அதை எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணணும் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா டென்சர் வந்து என்ன இந்த தான் எங்கள் டென்சர் 14, 11, 13. சரி, இந்த டென்சரில் நாங்கள் என்ன ஒரு அடிஷனை வந்து அப்போ என்ன அடிஷன் ஒன்று செய்யணுமா என்ன பைட்டோச்சை பேஸ் பண்ணிட்டீங்களா டோச் என்ன நாங்கள் பைட்டோச்சனை டோச்சை கால் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் என்ன
ஒரு சப் மொடியூல் ஒன்று இருக்குது. அட்டன் சப் மொடியூல் என்ன செய்ய மாட்டா உங்களை அட்டன் ஒன்று இல்லை அடிஷன். ஸோ அடிஷனுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு அடிஷனை வந்து டோர்ச்சை பேஸ் பண்ணி பை டோர்ச் அந்த எங்களோட லைப்ரரி பேஸ் பண்ணி நாங்கள் செய்ய போகிறோம். நம்ம முதலாவது ஆர்குமெண்ட் வந்து எங்களோட டென்சர் இருந்தானே ஒரு ஒன் டைமென்ஷனல் வெக்டர், ஒன் டைமென்ஷனல் டென்சர் ஆக்சுவலி வெக்டர். அந்த வெக்டரை கொடுக்குறோம். சரியா கொடுத்துட்டு வந்து நாங்கள் இந்த வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டென்சரோட எந்த வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 15 10 கொடுக்குறோம். அப்போ 10 கொடுத்தா நாங்கள் அடிஷனல் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டென்சர் ப்ளஸ் 10 டேரெக்டாக கொடுத்துருவோம் ஒரு சிங்கிள் லைனில். பட் இங்கே என்ன நாங்கள் இப்படி எழுதிட்டு வச்சுட்டு டேட்டன் எழுதி ஏகே நான் சொன்னேன் இது வந்து அவ்வளோ பெரிய கன்வென்ஷனல் ஒர்க் இல்லை. பட் உங்களுக்கு என்ன ஒரு இன்னொரு மெத்தட் என்ன இதில் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா என்ன சேம் அவுட் தான் வரும். பட் என்ன பைட்டோ வச்சு பேஸ் பண்ணி நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். சரி அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சப்ஸ்ட்ராக்ஷனுக்கு பார்க்க போகிறீங்களாண்டா டோச் டாட் ஷப்னு கொடுத்து கேம் கூட முதலாவது ஆக்கியுமே நாங்கள் டென்சராக இருக்குது. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டென்சர். அடுத்து நான் 5 கொடுக்கணும். ஸோ 5 கொடுக்குறதுண்டா என்ன நடக்க போகுது அந்த டென்சர் உங்களுக்கு தெரியும். இதாங்க டென்சர். ஸோ அதில் என்ன ரெண்டாவது ஆக்கியுமே என்ன 5 கொடுத்தனால என்ன அதை வந்து என்ன சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதாவது ஷோட்டாக சப் பண்ணி கொடுத்தோம். ஸோ கொடுத்து பார்த்து கொடுத்தீங்க என்ன அவுட்புட் என்ன உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டென்சரில் என்ன 5 வேல்யூ காலிப்பட்டு வந்து என்ன உங்களுக்கு அவுட்புட் வேணும். ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம் என்ன மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லை எங்களோட பைத்தில் நாங்கள் அப்ரோச் பண்ணுற ஒரு மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் எம்ஏஜூல் மல்லன் உடுப்பியல் கொடுத்துட்டு நம்மளால் ஆகியமே எங்கள் டென்சர் நீங்கள் எந்த டென்சருக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன் கொடுப்பீங்க. ரெண்டாவது வந்து எத்தனையார் என்ன வேல்யூவால் நீங்கள் இந்த பர்டிகுலர் டென்சரை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன்னு கொடுக்கும். ஸோ நான் 3 கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு டென்சர் தெரியும். ஸோ உங்களோட டென்சர் வந்து என்ன 14 11 30. ஸோ நீங்கள் ஒவ்வொரு எலிமெண்ட் இந்த எலிமெண்ட் வைஸ் நடக்கிற ஒரு ஆப்ரேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் வைஸ் என்ன 14 × 3 42 அண்டு 11 × 3 33 அண்ட் என்ன 30 × 3 90. ஸோ இதான் என்ன எங்களோட பைட்டோஜை பேஸ் பண்ணி எங்களோட இந்த டென்சர் ஆப்ரேஷன் டென்சர் அரித்மெட்டிக் வந்து நாங்கள் செய்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன இதைத்தான் நாங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பேசிக் என்ன அப்படி ஒரு டென்சர் எடுத்து அதில் எப்படி நாங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்யணும்னு பார்த்தோம். ஓகே எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் என்ன மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட். ஸோ நியூரல் நெட்வொர்க்கில் நாங்கள் என்ன அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லலாம். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் என்னதை எப்படி நாங்கள் செய்ய போகிறோம் இந்த பைட்டோஜை பேஸ் பண்ணி எப்படி செய்ய போகிறோம்ன்றதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்ன வழக்கம் பண்ணி ஒரு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சஜஷன் எதுவும் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.